உங்கள் மேலே குற்றம் சொல்கிறவங்க நிறைய நேரத்தில் எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் அழிஞ்சு போகணுன்றதுக்காக சொல்கிறாங்க, உங்களை கெடுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க இந்த உலகத்தில். ஆனால் கர்த்தர் என்னை கெடுக்கணும்னு அப்படி சொல்கிறதே கிடையாது. என்னை நல்லாக்கணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட பாவம் இருக்குதுன்றதை வெளிப்படுத்துகிறார். பாவத்தை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் சும்மா என் மேலே புகார் சொல்கிறது வந்து பிசாசானவன். நீ லாய்க்கு இல்லை, நீ தகுதி இல்லை, நீ மோசம் அப்படின்னு சொல்லி ஆளை கெடுக்கிற வேலை பிசாசுடைய வேலை. அதே ஆவியானவர் வந்து சொல்றார், உனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, இது தவறு அது தவறுன்றார். எதுக்காக? என்னை சிறப்பானவனாக மாற்றுவதற்காக. எனக்குள்ள இருக்கிற குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது என்னால் ஏன் இணங்க முடியுது, அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்க முடியுது. சரி ஆண்டவரே, நான் மாறிக்கிறேன், என்னை மாற்று, எனக்கு உதவி செய்யும் சொல்லி என்னை அவரிடத்தில் அர்ப்பணிக்க முடியுது. அவருடைய அதிகாரத்தின் கீழ்ப்பட்டவனாக நான் எப்படி வாழ முடியுது? ஏன்னா இவரை நம்பி என் வாழ்க்கையை கையில் கொடுக்கலாம். இவரை நம்பி என்ன அவர் கையில் கொடுத்தனா என்னை நசிக்கிற மாட்டார், என்னை பொசிக்கிற மாட்டார், என்னை பாழாக்கிட மாட்டார். என்னை அவர் கையில் கொடுத்தா அவர் என்னை எடுத்து அற்புதமானவனாக ஆசீர்வாதமான மாற்றுவார். அதனால தான் அவருக்கு கீழ்ப்படிவதிலே எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா எனக்காக ஜீவனையே கொடுத்தவர்.